ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த கோகோபிட் சீரீஸில் இன்றைக்கி இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம மைக்ரோ 7 கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கொடுக்கணுங்கிறத ஜஸ்ட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் மைக்ரோ 7 வந்து நாவல் கம்பெனியோட தான் ஆர்கானிக் மைக்ரோ 7 வச்சுருக்கேன். ஸோ மைக்ரோ 7ங்கிறது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்டு. ஸோ நீங்கள் கம்மியாக செடி வச்சுருந்தீங்கன்னா ஸோ 1 ml 1 லிட்டர் வாட்டரில் இப்படி தான் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் எதுவும் இல்லைன்னா ஒரு 1 லிட்டர் தண்ணி எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி சின்ன ஸ்ப்ரேயரில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ நான் வந்து நிறைய செடி வச்சுருக்கனால நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ நிறையா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சிரஞ்ச் மாதிரி எடுத்துகிட்டு அதை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு இதை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட்டாக செடி ஃபுல்லாக நனைச்சிடணும். அந்த உங்களுக்கு வேரில் பட்டாலும் எந்த இஷ்யூ இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான் இந்த மைக்ரோ 7ங்கிறது. ஸோ நீங்கள் மைக்ரோ நியூட்ரியன்ட் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கிறலாம். நான் இதை வச்சுருக்கறனால நான் இதை ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ செடி ஃபுல்லாக நனைச்சிடலாம். ஸோ இந்த செடி இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம பாட் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுது. நடுவில் நிறைய இலையெல்லாம் பூச்சி சாப்பிட்ருச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன், பழைய இலையெல்லாம். அதுக்கப்புறம் தடுத்த இலை தான். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ மைக்ரோ 7ங்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ்ப்பா, அட்லீஸ்ட் 10 days ஒன்ஸாவது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும். இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்னோடய வேறு செடிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸோ நம்ம இந்த செடிகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மந்த்து 1261 அப்படிங்கிற என்பிகே கொடுத்தோம். செகண்ட் மந்த் இப்போதைக்கு 13-40-13ங்கிற என்பிகே ஹியூமிக்கோடு கலந்து கொடுக்கலாம். ஒரு வாரம் தாக்கத்தோடு கலந்து கொடுக்கலாம். தாக்கத்துன்னா நேற்று சொல்லியிருப்பேன். தாக்கத்து இல்லைன்னா சீவீட் ஏதாவது ஒன்று கலந்து நீங்கள் கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து ஹியூமிக்கு அந்த வாரத்துலேயே 5 days கழித்து ஒரு தாக்கத்து அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா க்ரோத் நல்லா இருக்கும். கண்டிப்பாக இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைன்னா அந்த தளர் எல்லாத்தையுமே அந்த பூச்சி சாப்பிட்ரும். ஸோ இதுக்கு டானிக், இசபியான் இந்த மாதிரியெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம வந்து 3 மாதம் அதாவது ரீபாட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த செடிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இப்போ ஒரு சின்ன டைபேக் வந்திருக்கு இந்த செடியில். இதை நான் ஈவினிங் கட் பண்ணி எடுத்துருவேன். எடுத்துகிட்டு ஃபங்கிசைடை ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஃபங்கிசைடு வந்து பேஸ்ட்டு கொடுத்துருவேன், ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். ஸோ இந்த மொட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மொட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும், விடக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு தெம்பு இருக்காது மொட்டுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் தெரியும் போது மொட்டை பிஞ்ச் பண்ணணும், அதுக்கு முன்னாடி பிஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான்ப்பா கோகோபிட் சீரீஸோட அப்டேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.